இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் மாசி மாதம். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு அரசாங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உத்தியோகத்தில் நல்ல அதிகாரம் கிடைக்கும். உங்கள் வேலையில் நிர்வாகத்தில் நல்ல பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. மாசி மாதம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி உங்களுக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை முடிவடைய இருக்குது. இது சிவபெருமான் மாதம். இந்த மாதம் சிவபெருமான் மற்றும் பித்ரு தேவதாக்கள் அல்லது முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் மாதம். புதிய முயற்சிகள் தொடங்க, திருமணத்தை தொடங்க, வீடுகள் மற்றும் கட்டிடங்கள், பிற காரியங்கள் கட்ட மாசி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. மாசி மகம் அல்லது மாசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடுவோம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா, மீனம் ராசி அன்பர்களுக்கு ஆபத்தான நிலையில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்றாரு. மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சூரியன் அமர்றாரு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த விதிக்கு ஏற்ப சூரியன் 6ஆம் அதிபதியாக அவர் 12ஆம் வீட்டில் மறைவது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வரும். மருத்துவ செலவுகள் மூலமாக புத்துயிர் பெறுவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன் பிரவேசிக்கிறாரு. நீண்ட தூர பிரயாணம் இதெல்லாம் இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. வேலைக்காக போயிட்டு வருவீங்க. ஆனால் இது அத்தனையும் நல்லபடியாக முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தியானம் செஞ்சு தீபம் போட்டு வர பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மீனராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை நீங்கள் தவிர்த்தரணும். அப்போ தான் நல்லது. கடின உழைப்பெல்லாம் தேவைப்படுது. அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். விரயஸ்தானத்தில் ஆயுள்காரகன் ஆத்மகாரகனின் சஞ்சாரம் உங்கள் ஆற்றலை உயிர் சக்தியை குறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் இயல்பில் எரிச்சல் உணர்வு வெளிப்படுது. கோபம் அதிகரிக்குது. முன்னெச்சரிக்கையுடன் மன அழுத்தத்தை நிர்வகிப்பது அல்லது உடல் நலனை பராமரிப்பது, யோகா தியானத்தை கடைபிடிப்பது இதெல்லாம் மீனராசி என்பர்களுக்கு நல்லது. மீனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால், மீனராசி என்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியோடு பயணம் செய்கிறாரு. கவனமாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தணும். அப்பாவுக்காக செலவுகள் அதிகரிக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆவது வீட்டில் பயணம் செய்கிறாரு. கூடவே சுக்கிரனும் இருக்கிறாரு. செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும். குலதெய்வ அருளெல்லாம் தேடி வரும். செய்யும் தொழில் சிறப்பு உண்டாகும். மாசி மாதம் மீனராசி என்பவர்களுக்கு மகத்துவம் நிறைந்த மாதமாக அமையப்போகுது. அன்புக்கு மட்டுமே கட்டுப்படும் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு தனஸ்தானத்திலும் தனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் தனவரவு தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறுது. கொஞ்சம் விரயங்களும் வந்துட்டே தான் இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்போ நடக்கும். ஒரு சிலருக்கு இனிமே தரும் விதத்தில் இடமாற்றம் ஏற்படும். மாத தொடக்க நாளிலேயே கும்பராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்களே நடக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் இருந்துச்சுன்னா கிரகங்கள் மறைவிடத்திற்கு வரும் பொழுது நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இது போன்ற நேரங்களில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி பலிதமாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். மாத தொடக்க நாளிலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் ஏற்படலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் போனாலும் எதிர்பாராத காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். வாங்கிய இடத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, இப்போ மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடன்பிறப்புகளை அனுசரித்து போகிறதன் மூலமே உள்ளத்தில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறலாம். தொழிலை விரிவு செய்ய நினச்சிங்கன்னா எடுத்த முயற்சிகள் நல்ல ஆதரவு தருவாங்க. நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு தர முன் வருவாங்க. மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு போகும் புதன் அங்கே நீச்சம் பெறுறாரு. 4, 7 இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். வெளிநாடு போகும் முயற்சியில் தாமதம் ஏற்படும்.
கல்யாண வாய்ப்பு கைகூடுவதில் தடைகள் உருவாகும். வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மனதை வாட வச்சிருது. இது போன்ற காலங்களில் சுயஜாதக அடிப்படையில் வழிபாடுகளை மேற்கொள்ளணும். மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். 12ஆம் இடத்துக்கு வருவது யோகம்தான். எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் வருமான உயர்வும் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அடகு வச்ச நகைகளை மீட்டுக்கொண்டு வருவீங்க. அதை அணிஞ்சு கூட மகிழ்வீங்க. அழகு பார்த்துக்கிருவீங்க. வெளிநாடு போகும் வாய்ப்பு முயற்சி அனுகூலம் உண்டாகும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா பாராட்டும் புகழும் கூடும். வியாபாரம் தொழில் செஞ்சீங்கன்னா வாடிக்கையாளர்களின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சலுகைகள் கிடைக்கும். பெண்களுக்கு இதுவரை தள்ளிப்போன சுபகாரியங்கள் இப்போ நடக்கும். இடமாற்றம் இனிமை தரும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 15, 16, 19, 20. மார்ச் 2, 3, 8 மற்றும் 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். மறைமுக தொல்லைகள் எல்லாம் விளங்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். செல்வாக்கு ஏற்படும். இதுவரை இருந்த தொழிலில் ஏதும் தடைகள் இருந்தால் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி செய்வீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். திருமண வயது இருந்தால் வரன் தேடி வரும். வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாடு போவதற்காக முயற்சி செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதி உண்டாகும். விவசாயம் செஞ்சீங்கன்னா யோகமான மாதம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சில விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி சூரியனால் பாதிப்புகள் கொஞ்சம் இருந்தாலும் ஜாஸ்தி இல்லை. தெய்வ அனுகூலமும் பொருள் சேர்க்கையும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. புதிய இடம் வாங்கும் முயற்சி, புதிய வீட்டில் குடியேறும் முயற்சி இதெல்லாம் நடக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. சுக்கிர பகவானும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் நிதானம் தேவை. வெளிநாடு போக நினச்சா அந்த விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்படணும். வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். 7 சனியால் ஏற்படும் பாதிப்புகளும் நிவாரணம் உண்டாகும். சூரிய பகவான் 12 சஞ்சாரிப்பதுனால அரசு வழியில் சில நெருக்கடிகள் தோன்றும். வியாபாரிகள் வரவு செலவு விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யுது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். இடம் வாங்கி விற்கும் முயற்சி லாபம் தரும். விவசாயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். மருத்துவம், கெமிக்கல், ஹோட்டல், பெட்ரோலிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படும். இன்னொரு பக்கம் அதை சமாளிக்கும் சக்தி உண்டாகும். ஜென்மஸ்தானத்தில் ராகு 7, கேது சஞ்சாரம் செய்கிறாங்க. நட்பு வட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பேராசையால் தவறில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு வகையில் சங்கடங்கள் தோன்றும். பெண்களுக்கு யோகமான மாதம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் அக்கறை செலுத்தணும். வாழ்க்கை துணைவரை அனுசரித்து போகணும். விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும். மாணவர்கள் கல்வியில் அக்கறை செலுத்துவதும் ஆசிரியர்களின் ஆலோசனையை பின்பற்றுவதும் கண்டிப்பாக நன்மையை தரும். இதுவரை இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.